அப்போ அவங்க நேற்று தான் வந்தாங்க, அதெல்லாம் இவன் வந்துட்டாங்க. கோயம்புத்தூர் போய் நல்லா ஆஃபீஸ் விஷயமா அவங்க श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य परमानंदपरिव्राजाचार्य सर्वतंत्र स्वतंत्र वेदांताचार्य श्री भगवत रामानंद सिद्धांताचार्य श्रीमंतरगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकन पाड़ அங்கே பாவனா இருக்குன்னா आचार्यवर्यो मे सन्निधत्तां कृताकृति प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडकोपमनीश्वरम्. அதாவது பெருமாள் சன்னதியில் எப்படி இருக்காருங்கிறது தெரியறது. அதாவது கர்ப்ப கிரகம், அதுக்கு மேலே கோபுரம், அதுக்கப்புறம் பெருமாள் இருக்காருங்கிறத எல்லாரும் சேவிக்க முடியாது. கோவில் உள்ளே போய் எல்லாரும் சேவிக்க முடியாது. அதனால அது என்ன சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு எல்லாரும் சேவிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தேருங்கிற ஒரு உற்சவத்தை பண்ண சொல்லி, தேரில் அதே மாதிரி தான் இருக்கும். கர்ப்பகிரகம்னு மிருக ஆவரணம், மேலே பெருமாளுடைய பீடம் இருக்குது, அது மேலே இருந்தது, அது மேலே கோபுரங்கள் கட்டிக்கிறதுனா அது கோவிலில் உள்ள கர்ப்பகிரகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதாக அது கட்டியிருக்கிறது. அதில் இந்த தேருங்கிறது ரொம்ப விசேஷம். அதில் நமக்கு எல்லா சன்னதிகள்லேயும் தேர் கோவில்கள்லாம் இருக்கும், இல்லாத கோவிலும் உண்டு. தேர் இல்லைன்னா கூட படிச்சட்டத்தினால தேர் கட்டி அப்போதாவது தேர் இழுப்பான். தேர் இழுக்காது இருக்கக்கூடாதுன்னுட்டு அதில் நம்ம திருவல்லிக்கேணி மடமானது 40ஆம் பட்டம் அழிங்கிறனால ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த மடம் 40ஆம் பட்டம் அழிங்கிற நாளில் இந்த மடத்தை வாங்கி இது பண்ணினார். அது மேலே மேலே ஒவ்வொரு அழிங்கர்களும் அதெல்லாம் மேலே பண்ணி இது பண்ணியிருந்தார். இப்போது 10 வருஷம் 5-6 வருஷமாக உற்சவத்துக்கு ஆதிவஞ்சரோப சுவாமி உற்சவமாகட்டும், சுவாமி தேசியனுடைய உற்சவமாகட்டும், எல்லாத்துக்கும் வாகனங்கள்லாம் வாங்கி அதுபடி பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தால், அது வாகனங்களில் தேரும் ஒரு வாகனம் ஆச்சு. அதனால பண்ணலைங்க. இப்போ இந்த வருஷத்தில் அதெல்லாம் தேர் கட்டுறதுன்னு சொன்னால் அது லட்சக்கணக்கான ரூபா செலவழியாகும். அது ரூபா எவ்வளவுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளவு செலவழியாகும். அந்த மாதிரி இருக்கிறத பண்ணி தேரை பண்ணி நன்னா பண்ணியிருக்கிறதுல அதுலேயே நம்ம மடத்தினுடைய சம்பிரதாயமானத்தினால அதில் அழிங்கர்கள் எல்லா அழிங்கருடையும் விக்கிரகத்தையும் வச்சு அந்த தேரில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். அந்த தேரானது நாம் சேவித்தோம்னா கோவிலுக்கு போக முடியாதவாள் கூட வாசலில் பெருமாள் எழுறதுனால அந்த தேரை சேவித்தாலே கர்ப்ப கிரகத்தில் எப்படி பெருமாள் எழுதிருக்கானோ அதை சேவித்ததாக ஆகம்னுட்டு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அந்த மாதிரியில் இந்த தேரானது இந்த ரொம்ப உற்சவம் இன்றைக்கி சுவாமி தேசியனுடைய உற்சவத்துக்கும் இருக்கலாம், இதுக்கும் இருக்கும். அது வேறு என்ன, ஆதிவஞ்சரோப சுவாமியினுடைய, ஏன்னா நமக்கு நம்ம சுவாமியினுடைய இதுதான் இது பண்ணிருக்கோம். அந்த மாதிரியில் ரொம்ப நல்லா அந்த தேராது ரொம்ப நல்லா நடந்தது. ரொம்ப சந்தோஷம். நமக்கு கால வேளையில் சீக்கிரமெல்லாம் வர முடியாது. பெருமாளுடைய கைங்கரியம் அந்த காரியம்தான் முக்கியமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வரணும். இனிமே தான் போய் ததியாராதனை ஆகணும், நாழி ஆகிடும். அதனால் எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் ஏற்படணும். மேலும் மேலும் அபிவிருத்தியாக இந்த சன்னதியானது அபிவிருத்தியாகி எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்பட முடியுமாக நம்ம ஆச்சாரியனான ஆதிவஞ்சரோப சுவாமியிடம் மங்களாசாசனம் நாராயணன். நிறைய பேர் எல்லாம் டெஸ்டில் இருந்திருக்கா. இதில் இப்போ ஆடிட்டர் நாராயணன்னு மேல்மான் வாத்தியார் உபாத்தியம் பண்ணியிருந்தார், பெரிய வாத்தியார் மேல்மான். அவருடைய பையன் நாராயணம் எங்கே இருக்காமா, நாராயணன். நம்ம எனக்கு தெரிஞ்ச நாராயணன் தான், லட்சுமி நாராயணன் தானே, நாராயணன் தானே நினைக்கிறேன். அவன் இப்போ கொஞ்ச நாளாக இது டெஸ்ட் இது பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கிறதுல பெருமாளுக்கு என்னென்ன பண்ணணுமோ நிறையா பண்ணுறான். அது
வசூல் பண்ணி பண்ணலாலும் கூட தன்னிடத்துலேருந்தே கொடுக்குறான். நிறையா கொடுத்து அதை பண்ணு இதை பண்ணணும், நான் அதை பண்ணி விட்றேன் இதை பண்ணி விட்றேன்னு நான் கூட சொல்லுவோம். ஏண்டா நீ உன் கையிலேருந்து கொடுப்பான்டான்னு. இருக்கட்டும், அழிஞ்சர் அனுகிரகம் இருந்தால் போகிறோம், நான் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த தேருக்கு உபயம் அவன் பண்ணியிருக்கான். ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்றும் அவன் பண்ணுறதா இருந்தாலும் ஆற்றுல அவளுடைய அனுகூலம் இருந்தால் தான் முடியும். அவள் மாட்டேன்னு சொல்லிவிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவளும் அதில் ரொம்ப சத்தையாக என்ன வேணுமோ அதை செய்யணும்னு சொல்லி நம்மகிட்டே வந்து சொல்லுவாள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அழிஞ்சிக்கிற சரின்னு சொல்லட்டும், பண்ணட்டுமே அவர் அப்படின்னு கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுல பண்ணி தேர் பண்ணியிருக்கான். அவன் பண்ணுறது ஒன்றும் தெரியாத அவ்வளோ சாத்விகமாக பண்ணுறான். அவனுடைய காரியம் ரொம்ப சாத்விகமான காரியம். மேலும் மேலும் அவனுக்கு நிறையா க்ஷேமங்கள் உண்டாகணும், எல்லாம் அவனுடைய மனசில் இருக்கிற மனோரதங்கள்லாம் பூர்த்தி ஆகணும்னு பெருமாளை பிரார்த்திப்போம். மங்களாசாமி நாராயணன்.